2x² minus 3x minus 1 equal to 0. இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் ஆல்பா பீட்டா அப்படிங்கிறது ரூட்ஸ். அப்ப ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி. சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? 2x² minus 3x minus 1 equal to 0. இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஏன்னு எடுத்துக்கோங்க, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத பின்னு எடுத்துக்கோங்க, இந்த மீதி இருக்கு இல்லையா இதை வந்து சின்னு எடுத்துக்கணும். இவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது ஏ, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது பி. இது வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? சோ இதுதான். இது என்ன அப்படின்னா இது வந்து இருபடி சமன்பாடு, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா ax² plus bx plus c equal to 0 இருக்கும். இதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? சோ இப்போ நமக்கு இதோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. ஆல்பா ஸ்கொயர்ட் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு, இதுக்கு ஃபார்முலாவுக்கு வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். a plus b the whole square ஃபார்முலா தெரியுங்களா நமக்கு? இதுதான் ஜெனரலான ஃபார்முலா. a² plus b² plus 2ab. இந்த ஃபார்முலா இருக்கா? இந்த ஃபார்முலால இருந்து நம்ம இதை எழுதிடலாம். இப்ப ஏக்கு பதிலா ஆல்பான்னு வச்சுக்கோங்க, பிக்கு பதிலா என்னன்னு வச்சுக்கோங்க, பீட்டான்னு வச்சுக்குவோம். சரியா? ஏக்கு பதிலா ஆல்பா, பிக்கு பதிலா பீட்டா. சோ நமக்கு என்ன வேணும்? இதுதானே வேணும், ஆல்பா ஸ்கொயர்ட். இது ஆல்பா, இதை பீட்டான்னு எடுத்துக்கிடுவோம். ஆல்பா ஸ்கொயர்ட் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் தான் வேணும். அப்ப இது வேண்டாம் இல்லையா, இதுதானே வேணும். அப்ப இத இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. பிளஸ் இங்கிட்டு வரப்ப என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அவ்வளவுதான் ஃபார்முலா. அப்ப இதை எழுதிருவோமா, ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்ட். இது பிளஸ் இங்கிட்டு வரப்ப என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். -2 ஆல்பா பீட்டா. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஏக்கு பதிலா ஆல்பான்னு வச்சுக்கோங்க, பிக்கு பதிலா பீட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலா கிடைச்சிருச்சு. ஓகேவா? இல்ல சார் நான் இதை மனப்பாடம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டைரக்டா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்பா பீட்டா. ஓகேவா? இல்ல அப்படின்னா a plus b the whole square ஃபார்முலால இருந்து நீங்க கொண்டு வந்துக்கலாம். சோ இத தான் நம்ம எழுத போறோம். இப்போ இங்க ஆல்பா பிளஸ் பீட்டான்னு ஒன்னு இருக்கு, ஆல்பா பீட்டான்னு ஒன்னு இருக்கா? நான் அதை தான் இங்க கண்டுபிடிக்க போறேன். ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா -b/a. ஓகேவா? சோ அதனால தான் நான் உங்களை இதை எடுக்க சொன்னேன், ஜெனரல் ஃபார்மட்டோட கம்பேர் பண்ண சொன்னேன். இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. எப்படி எழுதுவோம், ax² plus bx plus c equal to 0 ன்னு சொன்னோமா, x² முன்னாடி இருக்கிறது a, x-க்கு முன்னாடி இருக்கிறது b, மீதி இருக்கிறது c. அப்ப x² முன்னாடி இருக்கிறது நான் என்ன எடுத்துட்டேன், a ன்னு எடுத்துட்டேன், இத b ன்னு எடுத்துட்டேன், இத c ன்னு எடுத்துட்டேன். இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. b க்கு பதிலா என்ன இருக்கு, -3 இருக்கு. ஓகே. ஆனா இங்க b க்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அப்ப இந்த மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். ஓகேவா? இந்த -3 போட்டுக்கோங்க. எனக்கு ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். a க்கு பதிலா என்ன போட்டுக்கோங்க, 2 ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, 3/2 இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்து ஆல்பா பீட்டா. சோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா c/a. ஓகேவா? இது வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ், மூலங்களின் கூடுதல். இது மூலங்களின் பெருக்கல் பலன், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். c/a இது ஃபார்முலா. c என்னது -1, a என்னது 2. ஓகேவா? சோ இத தூக்கி இந்த ஃபார்முலால போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துரும். எவ்வளவு பெரிய சம் பாத்தீங்களா? இது வந்து நம்ம கேட்டிருக்காங்க. இதனால பரவாயில்ல, 10th ஒரு 5 மார்க் கேள்வி இருக்கும். சரியா? ரெண்டாவது பாடத்துல ஒரு 5 மார்க் கேள்வி. சோ அதுல ஆக்சுவலி ரெண்டாவது பாடம் எண் தொடர் வரிசையிலே நமக்கு 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதுவும் 5 மார்க் क्वेश्चन. 2 5 மார்க் क्वेश्चन நமக்கு 1 மார்க்ல கேட்டுட்டு இருக்காங்க. சோ மேக்ஸ் வந்து எளிமையா நான் உங்களுக்கு வந்து எல்லா சம்ம இதுவரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் சம்ம கொடுத்துறேன். அட்லீஸ்ட் நீங்க இதை மட்டுமாவது படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம்னா அந்த கொஸ்டின்ல 4 ஆப்ஷன் இருக்குமே, அந்த 4 ஆப்ஷனுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். அப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஓகேவா? சோ அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? 30க்கு மேக்ஸ்ல நம்ம வீடியோ மட்டும் பாருங்க. 10ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா கிளாஸ் ரெகுலரா வரும். நிச்சயமா சொல்றேன், உங்களால 20க்கு பிளஸ் அடிக்க முடியும். சரியா? 30க்கு 20க்கு மேல கண்டிப்பா அடிக்க முடியும். சரி, இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு பதிலா என்ன போட போறோம், 3/2ன்னு போட போறோம். ஓகேவா? 3/2 ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு பதிலா மேல ஸ்கொயர்டு மைனஸ் ஆல்பா பீட்டா என்ன வந்திருக்கு, -1/2 இல்லையா? இந்த 2 எழுதிக்கிறோம். இங்க வந்து -1/2. இதை சிம்பிளை பண்ணிருங்க. ஸ்கொயர் பண்ணணும்னா 3 ஸ்கொயர் பண்ணா 9, 2 ஸ்கொயர் பண்ணா 4. மேலையும் ஸ்கொயர் பண்ணணும், கீழையும் ஸ்கொயர் பண்ணணும். இங்க பெருக்கல்ல இருக்கா, பெருக்கல்ல இருக்கிறதுனால பிராக்கெட்னா பெருக்கல், இந்த கீழையும் மேலே இருக்கிறத அடிச்சு கொடுத்துடலாம், கேன்சல் பண்ணலாம். சரியா? அப்ப மைனஸ் மைனஸ் என்னவாயிரும், பிளஸ் ஆயிரும். பெருக்கிறப்ப இந்த ஒரு 1 போட்டுக்கோங்க. இப்ப கூட்டணும் அப்படின்னா பகுதி ஒரே மாதிரி இருக்கணும். இங்க பகுதி 4 இருக்கு, இங்க பகுதி 4 இல்ல. அப்ப இங்க 4 போட்டோம்னா மேலையும் 4ஆல பெருக்கணும். 1 4ஆல பெருக்கினா என்ன வந்துடும், 4ன்னு வந்துடும். இப்ப ஒரே மாதிரி வந்துருச்சா? சரியா? இப்ப என்ன பண்ணிக்கலாம், கீழே இருக்கிறத ஒரு தடவை எடுத்துக்கோங்க, மேல இருக்கிறத கூட்டிருங்க. 9 4 கூட்டினா 13.
டீச்சர்ஸ் கவனிச்சுக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னா மேக்ஸ் டீச்சர்ஸ்க்கு இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் தெரியும். பட் சயின்ஸ் டீச்சரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியும். ஏன்னா நம்ம 10th மேக்ஸ் முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பியூர் சயின்ஸ் படிச்சிருப்போம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தெரியும். அதுக்காக தான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ பிளஸ் பண்ணணும் அப்படின்னா பகுதி ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் கூட்ட முடியும். சரியா? பகுதி ஒரே மாதிரி இல்லைன்னா பகுதி ஒரே மாதிரி மாத்திட்டு கூட்டுங்க. ஓகே? ஸோ நமக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வந்திருக்கு? 13/4 வந்திருக்கு. ஆப்ஷன்ல பாருங்க நமக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கா டி. ஸோ டி தான் நமக்கான ஆன்சர். ஸோ நீங்க மனப்பாடம் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் ஃபார்முலாவை எப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு சம்மையும் அப்ரோச் பண்ண போறோம். சரிங்களா? சார் எனக்கு இப்படிதான் மனப்பாடம் பண்ணணுமா? ஏபிசி இல்ல வேற மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னா இதை பார்த்த உடனே இதை எழுதலாம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். அதாவது ஃபார்முலா என்னன்னா மூலங்களின் கூடுதல் இல்லையா? அவங்க வந்து ஆல்பா பீட்டான்றது 2 மூலம் கொடுத்தாங்க இல்லையா? அப்ப கூட்டுறப்ப கூடுதலுக்கு மைனஸ் போட்டுட்டு ஓகேவா? மைனஸ் எக்ஸின் கெழு பை எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு. ஓகேவா? இவ்வளவுதான் ஃபார்முலா. எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு. இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா எழுதிடுவீங்க. பாருங்க மைனஸ் போட்டுட்டு எக்ஸின் கீழ் என்னது 3. அப்ப இங்க ஒரு மைனஸ் போடணுமா? எக்ஸின் கீழ் -3. இங்க ஒரு மைனஸ் போடணும். அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் 3 மேல போட்டுடலாம். ஓகேவா? மேல +3 பை போட்டு எக்ஸ் ஸ்கொயர்டின் கீழ் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப 3/2 நம்ம அழகா கொண்டு வந்துடலாம். வந்துருச்சா? சோ இந்த மாதிரி இவ்வளவுலாம் யோசிக்க தேவையில்லை. ஓகேவா? சோ இது ஃபார்முலா படி சொல்லியிருக்கேன். ஈஸியா இருக்கிறதுக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கூட்டணும் அப்படின்னா மைனஸ் எக்ஸின் கீழ் பை எக்ஸ் ஸ்கொயர்டின் கீழ். சரி சார், பெருக்கிறதுக்கு அப்ப என்னது? மாறிலி பை அதேதான் எக்ஸ் ஸ்கொயர்டின் கீழ். ஓகேவா? இங்க பாருங்க மாறிலி என்னது? -1 நான் போட்டுருக்கோமா? பை எக்ஸ் ஸ்கொயர்டின் கீழ் 2. சோ இதுக்கு பதிலா நீங்க இதையும் ஞாபகம் வைக்கலாம். நான் ஏபிசி வச்சு சொல்லியிருக்கேன். அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி டைரக்டாவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா 13 கொஸ்டின்ஸ் இருக்கு. மேக்ஸ் 2019க்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் பார்த்தோம்னா 13 செட் கொஸ்டின்ஸ் இருக்கு. 13 செட்டு. ஒரு செட்டுக்கு 30 கொஸ்டின்ஸ். ஓகேவா? அப்ப கால்குலேட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு இருக்கு? 390 கொஸ்டின்ஸ் நம்ம கைக்கு வரும். ஓகேவா? சோ இதுதான் இந்த 390 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இதை படிச்சீங்கனாலே போதும். ஓகேவா?